ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை காலையிலே சுகமாய், சமாதானமாய், தைரியமாய், மன ரம்யமாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. அது அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு நாம் மிகவும் பழக்கப்பட்ட, அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். எசையாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே இப்படி சொல்லியிருக்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இது தேவனாகிய கர்த்தர் எசையா மூலமாய் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. என் ஜனங்களை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் ஆறுதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள், தேர்தல் அற்றவர்களாக இருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவளை தேற்றுங்கள் என்று சொல்லி அதனுடைய கடைசி வசனங்களுக்கு வரும்போது இப்பொழுது நாம் வாசித்ததான வசனமாகிய சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே சோர்ந்த நிலைமையில் காணப்படுகிறோமா? சூழ்நிலைகள் நிமித்தமாய், வெயில் நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், தேவைகளின் நிமித்தமாய், மற்ற எந்த காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய எலும்புகளிலே சத்துவம் இல்லாமல் போனால் போன் மாறோ என்று சொல்லி அதுக்குள்ள மூளை செலுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது, ஆபத்து காலத்தில் தைரியமா இருக்கணும். என்று கேட்டால் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், அவர் அடைக்கலமானவர். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 46:1 சொல்லியிருக்கு, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று கேட்டால் அவர் சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதை சொல்லிட்டு தான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாகிய வசனங்களை சொன்னார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருங்கள். 28ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பூமியின் கடையாந்திரங்களில் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் யார் என்று கேட்டால் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்போ சோர்ந்து போகாத ஒரு ஆண்டவர், இளைப்படையாத ஆண்டவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகினார். இந்த காலவேளையிலே எந்த காரியத்திலாக நீ சோர்ந்து போயிருந்தீர்களானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எந்த காரியத்திலாலும் சத்துவம் இல்லாமல் ஐயோ எழும்ப கூட முடியலையே என்று நினைத்தீர்களானால் நம்முடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று தெரியாது, எத்தனை பேர் சத்துவமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில சோர்ந்து போன யார் இருந்தாலும் அவளை பலப்படுத்துவீராக. சத்துவம் குறைந்து போனவர்களை அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. அவள் ஓடினாலும் இளைப்படையக்கூடாது, நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. இதன் செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட சொல்கிறேன், சோர்ந்து போனவனுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். காலை சபையிலே காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வீட்டில் காணப்படுகிற அனைவரும் நீங்கள் வந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு முறை கூட சொல்கிறேன், இது சகோதரிகளின் ஜெபம் அல்ல, சபைக்கான உபவாச ஜெபம். யாரும் வந்து கலந்து கொள்ளலாம், நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். God bless you abundantly again and again and again and again. Amen.